வணக்கம் நேயர்களே. மார்ச் மாதத்திற்கு உண்டான மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க இருக்கிறோம். நேயர்களே, மருத்துவம், ஜோதிடம், வாஸ்து, முகூர்த்தம் இனி வரும் காலங்களில் இன்னும் பல அரிய காணொளிகள் வர இருக்கின்றன. அவர்களை தொடர்ச்சியாக பெற்று நீங்கள் பலனடைய வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே, சப்போர்ட் பண்ணுங்க. யுகாதி பண்டிகையிலிருந்து, அதாவது சித்திரை வருட பிறப்பு, தெலுங்கு வருட பிறப்பிலிருந்து கட்டப்பயாதி சூத்திரத்துடன் ஜெய்மினி அஸ்ட்ராலஜி ப்ராப்பராக எடுக்க போகிறோம். அது சம்பந்தமாக தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க. வாங்க பலனுக்குள்ள போவோம். மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் வாக்கிய பிரகாரம் 9ஆம் இடத்திலிருந்து அவர் என்ன பண்றாருன்னா 10ஆம் இடத்துக்கு உள்ள என்ட்ரி ஆகிறார். இதனால என்ன ஆகும்? 9ஆம் இடத்துல சனி என்னதான் இருந்தாலும் மிதுன ராசிக்கு 9க்குரியவர்களாக இருந்தாலும், அது சுய வீடா இருந்தாலும், 9ஆம் இடத்தை அது கடக்கும் காலத்தில் தந்தைக்கு சில சோதனைகளையும் உங்களுடைய பாக்கியத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சில சோதனைகளை கொடுத்திருப்பாரு. அது இப்ப நீங்கும், அதாவது குறையும். ஒண்ணு, அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் வேலைப்பளு கூடும். ஆனா கலைஞர்களாக இருந்தா, கலைத்துறையில் உள்ளவர்களாக இருந்தா, சினிமா, பாட்டு, நடனம் அல்லது தற்காப்பு கலைகள், இந்த மாதிரி பரதநாட்டியம், இந்த மாதிரி கலை சார்ந்த எந்த துறைகளில் இருந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு அதிகப்படியான உடல் உழைப்பும் தொழில் தொடர்பும் ஏற்படும். மார்ச் 11க்கு மேல கொஞ்சம் பலக்குறைவு ஏற்பட்டாலும் கொஞ்சம் நாம பொறுமையா போகக்கூடிய சூழல் உருவாகும். அதாவது எந்திரிச்சுக்குவோம், கொஞ்சம் பொறுமையா இருப்போம், விட்டு பிடிப்போம் அப்படின்னு கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து, மார்ச் 11க்கு மேல ஒரு 25 நாள் அப்படியே ஒரு வளைஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் எந்திரிச்சுக்குவீங்க. ஏன்னா அந்த மாதிரி சூழல் வரும். அதாவது அடக்கி வாசிக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே வளைஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் எந்திரிக்கிற மாதிரி வரும். புகழ் உண்டா? உண்டு. உடல் நலத்தில் கவனமா இருக்கணும். திருமணம் ஆனவங்கள் அப்படின்னா குழந்தைகளுக்காக செலவு உண்டு. குழந்தைகளுக்காக செலவு உண்டு, தந்தைக்கும் செலவு உண்டு. இந்த மிதுன ராசிக்காரர்கள் சிறுநீரகம், கால் பகுதி, இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்களில், இந்த மாதங்கள்ல. ஆண்களா இருந்தா கடின உழைப்பு உண்டு. ஏன்னா இந்த சனி 8க்குரியவரும் கூட அவர் 10ஆம் இடத்துல உள்ள என்ட்ரி ஆகிறதுனால கொஞ்சம் கடின உழைப்பை அவர் கொடுப்பார். பெண்களா இருந்து அவங்க பிரசவ காலமா இருந்தா இந்த சீரகம், இந்த வெண்ணெய் இதெல்லாம் கலந்து ஒரு விதமான நீர் எடுத்துக்குவாங்க. அது இந்த செட்டியாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க நல்லா கொஞ்சம் இதா பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு கொஞ்சம் கேட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. முதியோர்களுடைய அதாவது அறிவுரை இந்த சமயத்துல கேட்டுக்கிறது நல்லது. அதாவது கர்ப்பஸ்திரிகளா இருந்தா குருவுடைய பார்வை 5-9க்கு பலமோட இருக்கிறதுனால கவலை வேணாம். ஏதோ ஒரு வழியில நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வரவு அல்லது ஒரு கையில அந்த ரொட்டேஷன் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரொட்டேஷன் ஆகிற ஏதோ ஒரு வழியில நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கவலைப்பட வேண்டாம். மார்ச் 25க்கு மேல குழந்தை பிறப்பை எதிர்பார்க்கிறவங்களுக்கு அது வலுவடையும். கரு நிக்கிறவங்க இல்ல கரு நிக்குமா அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி சூழல் உள்ளவங்களுக்கு அந்த தன்மை வலுவடையும். குழந்தைகளால நாம பலன் அனுபவிக்கிற காலகட்டம். அதாவது சம்பாதிக்கிற வயசுல இருக்க, இப்போ ஒரு 50 வயசுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்காரங்க 45 வயசு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்களே, முதல் பையனோ பொண்ணோ இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சம்பாத்தியம் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கும். அவங்களுடைய சம்பாத்தியம் இந்த சமயத்துல மிதுன ராசிக்காரர்களால அனுபவிக்கப்படும், சுவாதீனப்படுத்தப்படும். தாய்க்கு தங்களை பத்தின கவலை தோன்றி மறையும். அப்படி தாய் இல்லாதவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சித்தி, பெரியமா அப்படி நம்மளுடைய அம்மா ஸ்தானத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க நம்மளை பத்தி நினைச்சு கவலைப்படுவாங்க. ஐயோ என்னடா இந்த மாதிரி இப்படி ஒரு பையன் இருக்கானே, இவனுக்கு அப்படி ஒரு நாம ஒரு சூழல் ஏதோ ஒரு, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பத்தின ஒரு கவலை தோன்றி மறையும். சில நேரங்களில் வெளிப்படையாவே நம்ம சொல்றத கேட்க முடியும்.
மார்ச் 11க்கு மேலே கம்பெனி, நிறுவனம், கடை, சுயதொழில் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ஏற்கனவே முதல்ல அந்த பாயிண்ட்டை சொன்னேன். அதாவது வந்து நாம சில இடங்களில் சில நேரங்களில் நம்மளுடைய ஈகோவை என்ன பண்ண வேண்டியது வரும், நம்மளுடைய அகங்காரத்தை கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து கொண்டு போக வேண்டியது வரும். தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு நல்ல சரியான நேரம் வர்ற வரைக்கும் நாம தென்னைமரம் மாதிரி எதிர்த்து நிற்காம, நாணல் மாதிரி கண்ணதாசன் சொல்லியிருக்காருல, வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, காத்து முடிஞ்சோடனே திரும்ப எந்திரிச்சுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போக வேண்டிய சூழல் வரும். சனி திசையோ சனி புத்தியோ நடந்தா தொழிலெலாம் கூட ஓகே. இந்த குழந்தை பிறப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கவனம். ஏன்னா தள்ளி போறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. குரு திசால இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை குறையும். சில பேர் என்ன சொல்றாங்க, மிதுன ராசிக்கு வந்து அவர் வந்து குரு வந்து பாதகாதிபதி, உபயலக்கணங்களுக்கு உபயலக்கணம் பாதகாதிபதி தான். ஆனால் அது லக்கணத்தை தான் பார்க்கணும். அப்படியே லக்னங்களா இருந்தாலும் 7ஆம் இடம் வந்து உபயஸ்தானம் பாதகாதிபதியா இருந்தாலும் அப்ப அவர் எப்ப பாதகத்தை செய்வார் அப்படின்னா, உங்களுடைய லக்ன புள்ளியிலிருந்து 22வது திரேக்கானம் சொல்லக்கூடிய கார திரேக்கானமோ அல்லது லக்னம் விழுந்திருக்கிற நவாம்சத்திலிருந்து 64வது நவாம்ச அதிபதியோவா இருந்து அவங்க பாதகாதிபதி ஸ்தானத்துல இருந்தா மட்டும்தான் கெடுதல் பண்ணுவாங்க. அதனால வந்து அறகுறையா வந்து ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த உபயலக்கணங்களுக்குன்னா குரு பாதகம் செய்வாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்பாதீங்க. அரசு சார்ந்த விஷயங்கள், ஒரு லோனோ டெண்டரோ இல்லை அரசு சார்ந்த எந்த விஷயங்களை எடுத்தாலும் சித்திரை மாசத்துல முழு பலன் அளிக்கும். தந்தையுடைய உடல் நலத்திலையும் ஒரு மாற்றம் தெரியும். பழைய அரசு பணிகள் ஏதாவது நீங்க பெண்டிங் விட்டுட்டு அதை அப்படியே போட்டு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா அப்ளை பண்ணி அப்படியே கிடக்குது, இன்னும் ஒரு எந்த ஒரு மாற்றமே இல்லாம இருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் திரும்ப நடைமுறைக்கு வரும். இந்த சித்திரை மாசத்துல திரும்ப நடைமுறைக்கு வந்து அதுவும் முழு பலனை அளிக்கும். அதாவது மாசி மாசத்துல ஒரு சின்ன தொட்டு அப்புறம் சித்திரை மாசத்துல முழு பலன் அளிக்கும். கொஞ்சம் சின்ன பொய்களை பேச வேண்டியது வரும். மிதுன ராசி நேயர்களே, திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது பேசிட்டு இருந்தா நாம ஒரு அப்ரோச் பண்ணா, தொடர்ச்சியா 2-3 முறை அப்ரோச் பண்ணா அது சுபமா முடிஞ்சிடும். அவங்களா சொல்லுவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நாமளாம் 2-3 தடவை என்ன பண்ணணும், கதவை தட்டணும். அப்படின்னா என்ன, கால் பண்ணணும். கால் பண்ணி என்னங்க என்னாச்சுங்க ஏதாவது சொல்றேன் நீங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணா அது சுபமா முடிஞ்சிடும். ஏன்னா இந்த சமயத்துல ஒரு ஆசிலேஷன் வந்து அவங்களுக்கு போகும். ராகு திசா உள்ளவங்க அது இந்த படிக்கிறதுக்காக ஏதாவது வெளிநாடு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி, நான் வெளிநாட்டில் தான் படிப்பேன், நான் அங்கே படிக்கிறதுக்கு எனக்கு இது இருக்கு, நான் வந்து அங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல இருந்து அது சம்பந்தமான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்குண்டான வழியும் கிடைக்கும். ஆகஸ்ட் 2 வரைக்கும் அது பலமா இருக்கு. அதனால முயற்சி பண்ணுங்க நேயர்களே. இந்த பாக்கியப்படி மாறக்கூடிய இந்த சனிப்பயிற்சியானது தந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுல இருந்து நிவர்த்தியையும், அதே நேரத்தில் உங்களுக்கு கடின உழைப்பையும், குறிப்பாக கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு கடின உழைப்பையும், அதே நேரத்தில் தொடர்ச்சியான தொழிலையும் தரும். நன்றி மிதுன ராசி நேயர்களே, சந்திப்போம்.